மேலை சிதம்பரமாம் திருப்பேரூரின் எல்லையில் அமைந்துள்ள எல்லை கருப்பராயன் கோவில். இக்கோவில் கோவை மாவட்டம் செல்வபுரம் அருகில் அமைந்துள்ளது. இக்கோவில் சோழிய வேளாளர் சமூகத்தினர் கோவிலாகும். இந்த கோவில் சுமார் 133 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. திருக்கோயிலின் 133ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அக்னி கம்பம், பூச்சாட்டுகள், 108 விளக்கு வழிபாடு, மாபெரும் அன்னதானம், அம்மன் அழைப்பு, அம்மன் திருக்கல்யாணம், உற்சவம், சக்தி கரகம், அழைத்தல், எல்லை கருப்பராயன், உற்சவர் சிலை ஊர்வலம், அம்மனுக்கு விசேஷ பூஜை, பொங்கல் மாவிளக்கு, பூப்பல்லாக்கு ஊர்வலம், பரிசு பொருட்கள் வழங்குதல், மஞ்சள் நீராட்டு விழா, பெரிய அபிஷேகம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இக்கோயிலில் திருமண தடை, குழந்தை வரம், தொழிலில் மேன்மை ஆகிய காரிய தேடைகள் நீக்குவதாக தலைவர் செல்வன், சண்முகம், நிர்மல்ராஜ், செல்வராஜ், கோபி ராமகிருஷ்ணன், விஸ்வநாதன், கணேசன், கதிர்வேல் தர்மலிங்கம், செல்வகுமார் உட்பட நிர்வாகிகள் தெரிவித்தனர். மாநகர் செல்வபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லை கருப்பராயன் திருக்கோவில் பழமையான கோவில். ஒரு 200 வருடங்கள் முன்பு கட்டப்பட்ட கோவில். 800 வருடங்களுக்கு பழமையான இந்த கோவிலை பற்றி நம்ம கோவில் நிர்வாகிகளுடன் சின்ன ஒரு நேர்காணல். சார் சொல்லுங்கள் சார், இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன? அனைவருக்கும் வணக்கம். இது கோவை மாவட்டம் செல்வபுரம் சோழிய வேளாளர் சமூகத்துக்கு உட்பட்ட எல்லை கருப்பராயன் கோயிலுங்க. இது கிட்டத்தட்ட 600-700 வருஷம் பழமையான கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு மெயின் மூலவரே கருப்பராயன். அந்த கருப்பராயன் சாமி தான் மெயினுங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே முருகர், அதே மாதிரி அம்மன், விநாயகர், கன்னிமார், கன்னிமூன கிராம்பதி, இவங்க எல்லாம் தான் சேர்ந்து இங்கே இருக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு உட்பட்ட ஒரு கோயிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். சோழிய வேளாளர் சமூகத்துக்கு உட்பட்ட கோயிலுங்க. 88 குடும்பத்துக்கு இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் மறைந்த அமரர் வெங்கடாசலம் பிள்ளையோடைய முயற்சியினாலும் சிலருடைய எதிர்ப்பில் அது வழக்குகளை சந்தித்து அப்போ அந்த 1982க்கு முன்னாடி ஒரு 100 குடும்பம் இருந்தாங்க. அதில் 82 குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டுன்னு சொல்லி ஒரு வழக்கு மூலிமா நாங்கள் ஜெயிச்சு அதை வைத்து தான் நாங்கள் இன்னைக்கு வரையிலும் நாங்கள் ஆமாங்க ஆமாம் குடும்பத்தில் ஒருத்தர் நிர்வாகியாக வருவார். யார் ஒருத்தர் நிர்வாகியாக இருப்பாங்க. கம்யூனிட்டியிலேருந்து எங்களுக்கு இந்த கோயிலில் உரிமை இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை 80ல் அவர் கோர்ட்டில் சந்தித்து எங்களுக்கு 79ல் கேஸை போட்டு 80ல் தீர்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு கோயம்புத்தூரில் செல்லூரத்தில் இருக்கிற அந்த 82 குடும்பத்துக்கு வாரிசுக்கு தான் இந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாகியாக வர முடியும்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அதுலேருந்து இன்றைக்கி அந்த 82 குடும்பத்திலேருந்து தான் யாரோ ஒருத்தர் அந்த 82 குடும்பங்கிறது இன்றைக்கி 800, 900 அந்த மாதிரி போயிடுச்சு. நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னும் அவங்கள சார்ந்தவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலிருந்து ஒருத்தர் கண்டிப்பாக இது நீங்கள் என்ன வேண்டி வர்றீங்களோ, இந்த கோயிலோட சிறப்பு நீங்கள் வேண்டுதலை வரும்போது கீழே இது இந்த கோயிலோடைய இதே என்னென்னா கீழே ரோட்டு மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடிக்கு மேலே கீழே பூமி கீழேயாக இருக்குது. நீங்கள் என்ன பிரச்சனைகளை கொண்டு இங்கே பிரச்சனைகளோடு வரும்போது இங்கே அந்த சாமிகிட்ட நீங்கள் அவங்களுடைய கருத்துக்களை சாமிகிட்ட வைக்கும்போது வச்சுட்டு நீங்கள் போய் 8 நாளுக்குள்ளார உங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருங்க. ஏன்னா மேலே போகும்போது உங்களுடைய பாரம் கீழே இறக்கி வச்சுட்டு மேலே போகிறீங்க. அப்போ உங்களுடைய பாரங்கள் பூராமே இங்கே இறக்கி வச்சுறீங்க. நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அது தொழிலாக இருந்தாலும் சரி, குழந்தை வரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளோட உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவங்களும் அனைத்து விதமான மக்களும் இதில் இஸ்லாமிய நண்பர்களும் கூட இங்கே
சாமி கும்பிட்டு போகிறாங்க. கிறிஸ்டின், இஸ்லாமியர் எல்லாருமே வர்றாங்க. வந்து சாமி கும்பிட்டு அவங்க வேண்டுதலை வைக்கிறாங்க. வேண்டுதலை வச்சு போகும்போது அந்த நிவர்த்தியானவொன்னே அவங்க வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து கால் உள்ளே பார்த்தீங்கன்னா சாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில வாள் அருவாள் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே வேண்டுதல் தான். இப்போ உங்களுடைய நீங்கள் வேண்டுறீங்க எல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். ஆமாங்க. இதில் இருந்து மட்டும் 10 குடும்பத்துக்கு மேலே இங்கே வந்துட்டு இருக்காங்க. சேலத்தில் இது சார்ந்தவங்க சேலத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி உறவுகள் எல்லாமே இப்போ அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சித்திரை மாதம் எங்கள் மெயின் திருவிழாங்க. இப்போ ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து கருப்பராயனுக்கு மட்டும் தனியாக திருவிழா பண்ணுவோம். இது சித்திரை மாதத்தில் வந்து அம்மனுக்கு திருவிழா பண்ணுவோம். அப்போ எல்லா சாமிகளுக்கும் நாங்கள் திருவிழா பண்ணும்போது கருப்பராயனுக்கு மட்டுமே வந்து அவருக்கு சிறப்பான ஒரு இதுங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் என்ன வேண்டிகிட்டு போகிறீங்களோ அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு காணிக்கை நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் வேண்டிகிட்டு போனீங்கன்னா அந்த காணிக்கை உங்கள்கிட்டருந்து வாங்காமல் இருக்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு இது தான். இது வரைக்கும் வந்து கோவில் சார்பாக இதெல்லாம் அவருக்கு நாங்கள் வந்து பிறந்தநாளுக்கு விழா எடுப்போங்க. பிறந்தநாளுக்கு விழா எடுப்போம். இங்கேருந்து நமக்கு அந்த கோயம்புத்தூரில் செக்கு இழுக்கிற அந்த அன்னைக்கு, வஉசி செக்கு இழுக்கிற அன்னைக்கு இங்கேருந்து எல்லாம் ஒரு கூட்டமாக போவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வெளியாளுகிட்ட ஆர்ட்டியும் 10 பைசா டொனேஷன் வாங்குறது கிடையாது. எங்கள் கம்யூனிட்டி எங்கள் ஆளுகளுக்குள்ளே தான். இன்றைக்கி எங்கள் ஆளுங்க இந்த ஊர்லேருந்து பிரிஞ்சு போயிருந்தாலும் பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர், ராமநாதபுரம், பீளமேடு இங்கெல்லாம் அங்கே போய் தான் வசூல் பண்ணிட்டு வருவோம். இங்கேயே இருக்கிற வெளி ஆளுக்கு கூட நாங்கள் எந்த ஒரு கான்டாக்ட் இல்லை. அவங்களா பிரியப்பட்டு ஏதாவது செஞ்சால் உண்டுமே வழியே நாங்கள் வசூலெல்லாம் பண்ணுறதில்ல. எங்கள் ஆளுகிட்ட மட்டும் வசூல் பண்ணி எங்கள் ஆளுகளோட நிதியை வச்சு மட்டுமே இந்த கோயில் நடந்துட்டுருக்கு. சரி, விழா காலங்கள் இங்கே பக்தர்கள் எத்தனை பேர் வருவாங்க? இது அன்னதானம்லாம் நடைபெறுமா? இது மாதம் அமாவாசைக்கு மதியம் வந்து அன்னதானம் இருக்குதுங்க. அதேமாதிரி பௌர்ணமி பூஜையும் மாதம் ஒரு சில குடும்பத்தை சேர்ந்து பண்ணுறோம். இது கோயில் நிர்வாக சார்பில் அமாவாசை பண்ணுறோம். அதே மாதிரி சித்திரை மாதம் திருவிழா இருக்குங்க. அந்த 8-10 நாளைக்கும் வந்து மதிய நேரத்தில் அன்னதானம் போட்டு வர்ற பக்தர்களுக்கு அந்த பசி நீக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை அந்த சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சு அதை கிடா வெட்டு அந்த மாதிரியான ஒரு இது பண்ணுவோம். அன்னைக்கு வந்து இந்த சாமி மற்ற முருகர் இதெல்லாம் இருக்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த முருகர் இருக்கிறாரு, விநாயகர் இருக்கிறார், அது எல்லாமே நாங்கள் வந்து திரை போட்டு மூடி அதுக்கு உண்டான எல்லாமே கதவெல்லாம் மூடி வச்சுட்டு தான் அந்த விழா நடத்துகிறோம். முடித்த பின்னாடி மறுநாள் வந்து எங்கள் பூசாரி கிட்டுச்சாமின்னு இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மறுநாள் எல்லா சாமிகளுக்கும் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த வேலைகளை செய்வாங்க. அது முடிச்சுட்டு ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமையிலும் 5 வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமைகளில் நம்ம சமுதாய சார்ந்த பெண்கள் இங்கே வந்து முறையாக எல்லாமே விழா நைட்டில் வந்து 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணி வர்றவங்களுக்கு பிரசாதம், அன்னதானம் அந்த மாதிரி டிஃபன் நைட்டு கொடுப்பாங்க. அதே தெய்வீக நோக்கமும் ஆன்மீக இலக்கும் நன்றி. வேறு யாராவது பேசுகிறாங்களா?